கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு சோர்ந்து பணி வந்திருக்கலாம், உன்னையும் கர்த்தர் மறப்பதில்லை. நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும். உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர்தான் எங்களுக்கு எல்லாம், நீரே எங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு எல்லாம். உம்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துகிறார் என்கிற அந்த தலைப்பில், தேவனுடைய நடத்துதல் என்கிற தலைப்பில் நான் தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். தேவன் உங்களை நடத்தணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? தேவன் எங்களை நடத்தணும், அந்த ஆசை இருக்குன்னு கடவுள் நம்மை நடத்தணும். எவ்வளவோ காரியங்களை நம்மளால் செய்ய முடியும், எத்தனையோ காரியங்களை நாமளே செய்து கொள்ள முடியும். ஏனென்றால் அப்படி தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை தேவன் அப்படி தான் உருவாக்கி இருக்கிறார். நிறைய காரியங்களை நாம் யோசித்து நாம் செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் தான் இருக்கும். ஆனால் அதைவிட விசேஷமானது தேவன் நம்மை நடத்துவது. ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துவது. சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நடத்துவது. ஆண்டவர் நம்மை நடத்துவதை, நம்மை கரம் பிடித்து நடத்துவது ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு என்ன எதிர்பார்ப்பு. சில காரியங்கள் உன்னாலே செய்ய முடியும், நீனே சில காரியங்களை செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை கேட்டு செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன்னா நாம் இன்னும் பூரணப்படலை, இன்னும் நம்ம முழுமையாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமை ஆண்டவர் உருவாக்கி ஒவ்வொரு மிருகத்தையும் அவனுக்கு முன்பாய் கொண்டு வந்து காண்பிக்கின்றார். அவன் என்ன பெயர் வச்சானோ அதுதான் அந்த மிருகத்துக்கு பெயராய் மாறியது. ஏனென்றால் அவன் பூரணமாய் இருந்தான். ஸோ என்றைக்கு ஆதாம் தேவனை விட்டு வழி விலகின பிறகு அவனுக்குள் இருந்த அதே ஞானம், அதே அபிஷேகம், அதே வல்லமை பரிசுத்தவான்களுக்கு இருந்த பொழுதிலும் அவர்கள் மிக தெளிவாய் தேவனை பின்பற்றினார்கள். ஆபிரகாம் மிக தெளிவாய் தேவனை பின்பற்றினார். எந்த இடத்துல கூடாரம் போடணுன்றதை கூட அவர் ஆண்டவருடைய ஒரு நடத்துதலின்படி தான் அவர் செய்கிறார். என்ன? ஸோ இன்றைக்கும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாற மாற நம்மளை அறியாமலே ஒரு பயம், இல்லாவிட்டால் நம்மளை அறியாமலே
நாம் ஆண்டவரை தேடுறோம், நம்மளை ஆண்டவரை தேடுறோம். ஒரு 17-18 வயது பையன் ஆண்டவரை ரொம்ப தேடுறான்னு இல்லையான்னு தெரியல. ஆனால் அவனுடைய அப்பா அம்மா ரொம்ப தேடுறாங்க. ஐயா, என் பையன் ஒரு சரியான பாதையில் போயிடணும், என்ன என் குடும்பம் நல்ல ஒரு பாதையில் வந்துடணும். ஏனென்றால் அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய கஷ்டங்கள், அவர்கள் போன பாதைகள் அவர்களுக்கு மிக தெளிவாய் ஒன்றை உணர்த்தியது. கடவுள் நம்மளை நடத்தாவிட்டால் எந்த நேரமும் சூழ்நிலை மாறிடும். நான் சொல்றது விளங்குதான்? கடவுள் நம்மை நடத்தலை அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை அப்படின்னா, எந்த நேரமும் சூழ்நிலை மாறிடும், பிரச்சனை வந்துடும். நல்ல வேலை தான் பிரச்சனை வரும், என்ன நல்ல பிஸ்னஸ் தான் திடீர்னு சூழ்நிலை மாறிடும். ஸோ ஆகவே தான் நம்ம ஏன் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் வருகிறோம்? ஒரு புறம் ஆண்டவரை ஆராதிக்க, இன்னொரு புறம் எனக்கு இந்த வாரத்துக்கு ஒரு செய்தி இருக்கா? அப்படி எத்தனை பேர் அப்படி வரீங்க எனக்கு தெரியல. எனக்கு என்று ஒரு செய்தி ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? என்னை இந்த வாரம் நடத்துவதற்கு என்னை ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு தத்துவம், இல்லாவிட்டால் எனக்கு ஒரு ஆலோசனையை தேவன் கொடுக்கிறாரா? இன்னொரு பக்கம் அந்த ஆராதனை, அந்த ஜெபம், அந்த பாடல்கள், அந்த தேவ செய்தி நம்மை பலப்படுத்துது, உலகத்துக்கு போக ஆயத்தப்படுத்துது. நீ நாளைய தினத்தில் வேலைக்கு போகும் பொழுது, நாளைய தினத்தில் உன்னுடைய தொழிலை நீ ஆரம்பிக்கும் பொழுது, உனக்குள்ளாய் ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார், ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். என்னால் முடியும், ஏனென்றால் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பலத்துக்காக தான் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம். ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். நான் தனியாக இல்லை, கடவுள் என் கூட இருக்கிறார். ஆமென். நான் தனியாக இல்லை, கடவுள் என் கூட இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இன்னும் எப்படி நடத்த விரும்புகிறார் என்பதை சற்று நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 73 வசனம் 24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின்படி. அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து சில யோசனைகளை வைத்திருக்கிறார். ஆமீன். நம்மை குறித்து சில ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். உம்முடைய ஆலோசனை, உம்முடைய யோசனை, உம்முடைய சித்தம், அந்த சித்தத்தின்படி என்னை நீர் நடத்தி என்ன செய்வீர்? என்னை முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஸோ ஆண்டவருடைய ஆலோசனையை எந்த மனுஷன் கண்டுபிடிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை எனக்கு தெரியல, இங்கே இருக்கிறவங்களில் சிலர் தேவ ஆலோசனை படி தான் இந்த நாட்டில் இருக்கீங்களானே எனக்கு தெரியலை. என்ன, நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த நாட்டில் இருக்கிறதே தேவ ஆலோசனையா? நீங்கள் யோசித்தீங்க இந்த நாட்டில் போனால் பணம் சம்பாதிக்கலாம், இந்த நாட்டில் வந்தால் பணம் சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரலாம். ஆனால் நம்ம நினைக்கிறோம் இது நல்லது தான், என்ன இந்த தேசத்திற்கு வந்தது நல்லது தான், நல்லா சம்பாதிக்கிறது நல்லது தான். ஆனால் ஒரு கேள்வி, நான் தேவனுடைய ஆலோசனையின்படி தான் இந்த தேசத்தில் இருக்கிறேனா? என்ன, தேவனுடைய ஆலோசனையின்படி நீ இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கும். ஏனென்றால் அவர் மகிமைக்கு கொண்டு போவார். மகிமை திடீர்னு ஒரு மனுஷனை மகிமையில் ஆண்டவர் எடுக்கிறதில்லை. ஒரு மனுஷ மகிமை என்பது மரணத்தை இது குறிக்கல. மகிமை என்பது மகிமையான ஒரு வாழ்க்கை, அதனுடைய முடிவு மரணமாக இருக்கலாம். இப்போ ஆண்டவரோடு கூட கல்வாரி சிலுவையில் ஒரு மனுஷன் தொங்கிக் கொண்டிருந்தான் சிலுவையில். அப்போ அவன் ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது என்னை நினைத்தருளும். ஏசாமி சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் என்ன இருப்பாய். அவனுடைய வாழ்க்கை மகிமை அல்ல, அவனுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண ஒரு ரட்சிப்பு. ஆனால் அதே நேரத்தில் பேதுருனுடைய வாழ்க்கை மகிமை, யோவானுடைய வாழ்க்கை மகிமை, பவுலுடைய வாழ்க்கை மகிமை, தாவீதுனுடைய வாழ்க்கை மகிமை. அவங்க மகிமையை அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும், அவனுடைய ஜீவியத்தில் பார்க்க முடியும். சரியா? எலியாவினுடைய வாழ்க்கை மகிமை அவனுடைய ஜீவியத்தில் பார்க்க முடியும். ஏன் அவருடைய வாழ்க்கை மகிமையாக இருந்தது? அவர்கள் தேவ ஆலோசனையின்படி நடந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் நாம் கண்டுபிடிக்கணும். நான் எதை செய்தாலும் தேவனுடைய அந்த ஆலோசனை தான் நான் செய்கிறேனா? என்னை குறித்த ஒரு ஆலோசனை தேவனிடத்தில் உண்டு. அந்த ஆலோசனையை ஆண்டவர் சும்மா அப்படியே மகனே இதை செய் இதை செய் இதை செய்ன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறது இல்லை, நம்மை பார்க்குறார்.
என் ஆலோசனையை கேட்குற செவி இவனுக்கு இருக்கா? நான் சொல்கிறத இவனால் கேட்க முடியுமா? இங்கே பாருங்கள், சில நேரத்தில் நம்ம பிள்ளைகள்கிட்ட கூட நாம் நம்முடைய எதிர்பார்ப்புகளை சொல்ல முடியாது ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும். ஏன்னா அதுங்களுக்கு புரியாது. உன் குழந்தை 2 வயசு, நீ அந்த குழந்தைய பார்த்து அப்பாவுக்கு எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்குது தெரியுமா? என்ன, நீ ரொம்பலாம் பால் குடிக்கக்கூடாது, கொஞ்சம் டயட் கண்ட்ரோலாக இரு, ஆசைப்படுறதெல்லாம் கேட்காது, அப்படி அந்த குழந்தைகிட்ட நம்ம சொல்ல முடியுமா? அப்படியே சொன்னால் நம்மளை என்ன நினைப்பீங்க? என்ன சொல்லுவாங்க? ஏன் இவனுக்கு ஏதோ என்னது நட்டு கலண்டு போச்சு, என்ன குழந்தைகிட்ட பேசுகிற பேச்சா இது? என்ன அது முன்னாடி ஒரு 5 வயசு குழந்தை முன்னாடி கண்ணீரோடு கூட, நான் வேலையில் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, நீ இப்படி விளையாண்டுட்டே இருக்கியே, நீ தேவ சமூகத்தில் எனக்காக ஜெபிக்கக்கூடாதா? அந்த குழந்தை பார்க்கும், அப்பாவுக்கு என்னாச்சு என்ன. ஸோ அந்த ஆலோசனையை தேவன் சில ஆலோசனையை சொல்லுவதற்கு சில இருதய பக்குவம் தேவை. ஆமென். அதனால தான் நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு அப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுறது இல்லையே, நீ குழந்தையா இருக்க, உன்ட்ட எப்படி பேசுவார்? என்ன உன்ட்ட பேச உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி இல்லை, அந்த அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி இல்லை. நீ மகிமையாய் மாறணும்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் வளரணும். சிலருக்கு ரட்சிப்பு, இந்த 40 நாள் ஜெபம், என்ன இதெல்லாம் தேவையா? உனக்கு மெச்சூரிட்டி இல்லை. என்ன இல்லை உனக்கு? இல்லை, உனக்கு மெச்சூரிட்டி இல்லை. ஏன் ஆண்டவர் ஒரே நாளில் அந்த மோசையை உட்கார வச்சு ஒரே நாளில், ஏன்பா 10 கட்டளை அது எழுதுறதுக்கு 10 நிமிஷம் தான் தேவை. என்ன அது ஆண்டவர் லேசர் மாதிரி சைன் எழுதி தந்துட்டார். என்ன இல்லாட்டா ஒருவேளை அதை எழுதுறதுக்கு இன்னும் அவனே கல்லை உடச்சி எழுதுனா நான் 3 நாள் போதும். அதை அழகாக செதுக்கி, என்ன எதுக்கு 40 நாள்? எதுக்கு? ஸோ ஆண்டவர் சில மனுஷனை உருவாக்குவதற்கு டைம் எடுக்கிறார். இன்னைக்கு உனக்கு ஏன் தேவனுடைய ஆலோசனை இல்லை அப்படின்னா, நீ ஷார்ட் டெம்பர், கோபக்கார, சந்தேகப்படுற மனுஷன், உனக்கு பொறுமை இல்லை, உனக்கு கொஞ்சம் ஞான பற்றாக்குறை. நீ இப்போ எனக்கு என்ன இருக்குது? சில பிள்ளைங்க இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு இப்போ எனக்கு வேணும். அப்பா சொல்கிறாரு, இந்த பொருள் நல்ல பொருள் இல்லைப்பா, இந்த சைக்கிளோ இல்லாட்ட இந்த கம்ப்யூட்டரோ நீ வாங்கணும்னு நினைக்கிற, அது நல்லதில்லை, நான் பார்த்துருக்குறேன், அது இன்னொரு கடையில் நல்லதாக இருக்குது, கொஞ்சம் பணம் கூட, நான் அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி அதை வாங்கி தரேன் அப்படின்னும் போது இந்த பிள்ளைக்கு புரிய மாட்டிருக்கு. அப்பா சொல்கிறது புரியும். அது என்ன சொல்ல, எனக்கு இப்போ இது வேணும், என்ன எனக்கு இது வேணும், இந்த ட்ரெஸ்ஸு வேணும், இல்லாட்டா இந்த பொருள் வேணும். ஏன்? ஞான பற்றாக்குறை. தேவனுடைய ஆலோசனை சில மக்களுக்கு வெளிப்படாது. சர்ச்சில் 30 வருஷமாக உட்காந்துருப்பான், அவனுக்கு தேவ ஆலோசனை வெளிப்படாது. ஏன்னா அவன் தன்னை வளர்த்து கொள்வதில்லை, மகிமை அடைவதில்லை. அதனால தான் நீங்கள் சிலரை பார்த்தீங்கன்னா சர்ச்சில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க, ஒரு முன்னேற்றம் இருக்காது. அவங்களுடைய லைஃப்பில் அவங்க கனி கொடுக்காத ஒரு மரம், பூக்காத ஒரு செடி, என்ன அதாவது குட்டி போடாத ஆடு, ஒரு ஆசீர்வாதம் இல்லாதவர்கள். ஏன்? என்ன பிரச்சனை? தேவனுடைய ஆலோசனையில் நீ நடக்கலை. தேவனுடைய ஆலோசனையில் நடப்பது ஒரு விவேகம் உள்ளவர்கள், விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள், ஜெபத்தில் வளர்ந்தவர்கள், வசனத்தில் வளர்ந்தவர்கள், அவங்களுக்கு தான் இந்த அபிஷேகமே, இந்த அனுபவமே. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஸோ இன்னைக்கு அந்த தேவ ஆலோசனையில் நடங்க, உங்களுக்கு மகிமை வரும். ஆமேன். மகிமை வரும். சாதாரண ஒரு மனுஷனுடைய ஆலோசனை நடந்தாலே நம்ம நல்லா ஆகிடுறோமே. என்ன எத்தனையோ டீச்சர்ஸுடைய ஆலோசனையில் நடந்து பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகும். அந்த டீச்சர் ஆலோசனை தர மட்டும்தான் லாக்கி. அது 8ஆம் கிளாஸ் டீச்சர், அது இல்லாட்டா 9வது கிளாஸ் டீச்சர். அந்த அம்மா சொல்லும், ஒழுங்காக படி, இதை இப்படி படி. அந்த அம்மா காலத்துக்கும் அந்த 9வது கிளாஸ் டீச்சராக இருந்து அது மறித்து அது முடிச்சிடும் அந்த ஓட்டத்தை. ஆனால் அந்த அம்மா என்ன செய்யும்? பல ஜனங்களை, பல ஸ்டூடெண்ட்ஸை ஒரு என்கரேஜ் பண்ணி டாக்டராக மாற்றிருக்கோம், என்கரேஜ் பண்ணி ஒரு இன்ஜினியராக மாற்றிருக்கோம். ஸோ ஒரு சாதாரண ஒரு டீச்சராலேயே உன் லைஃப்பை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியுமானால்,
உன்னுடைய நண்பனுடைய ஆலோசனையினால உன்னுடைய லைஃப்பை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியுமானால் தேவனுடைய ஆலோசனைப்படி நீ நடந்தா உன் லைஃப் எவ்வளோ மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ அப்போ நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். தெய்வமே, எனக்கு உங்களுடைய ஆலோசனையை கொடுங்க. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனை உனக்கு வந்துட்டதுன்னா உன்னுடைய வாழ்க்கை, நீ நடக்கிற முறைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். மனுஷனால் உன்னை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆமீன். மனுஷனால் உன்னை புரிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் உன்னை அப்படி தான் நடத்துவார். அல்லேலூயா. அதை யார் வேண்டுமானாலும் பெறலாம். இந்த ஆலோசனை பெறணும் அப்படின்னாலே அவனுக்கு நல்ல தேவ ஞானம் இருக்கணும். தேவ ஞானம் இல்லாதவர்களுக்கு ஆலோசனை வரவே வராது. நம்ம சொல்கிற பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு பைத்தியமாக தெரியும். இவர் என்ன சொல்கிறாரு, கடவுள்கிட்ட எங்கே போய் ஆலோசனை கேட்க, அவர் என்ன மாதிரி பிரசங்கமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஞானத்தோடு இருதயத்தோடு கலந்த ஒரு விஷயம். அல்லேலூயா. அது மனசாட்சி, உங்கள் மனதோடு உங்களுடைய ஆவியோடு கலந்த ஒரு விஷயம். மற்றவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க, நீ வேற மாதிரி யோசிப்ப. ஏன்னா கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சிந்தனையை கடவுள் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. ஸோ தேவ ஆலோசனையை கேளுங்க. இந்த தேவ ஆலோசனை கேட்காதவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கீதம் 78 வசனம் 50வது வசனம். அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். யார் ஒருவன் தேவனுடைய வழியில நடக்கலையோ அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரோ, அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறக்கிறார். சிலர் மேலே தேவனுடைய கோபாக்கினை வருவதற்கு காரணமே என்ன? தேவனுடைய ஆலோசனையை அவர்கள் தள்ளுவது. சோதம் கொமோரா தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய அந்த கிருபையை தள்ளியது. ஆனால் நினிவே பட்டணத்தில் யோனா போன பொழுது அந்த நினிவே பட்டணம் தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டது. ஒரு 2 தேவ ஊழியர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுறான். ஆண்டவரே, ஒரு 10 நீதிமான் இருந்தால் அந்த சோதம் குமாரை என்ன செய்யும்? காப்பாற்றும். அந்த ஆட்கள் போய் அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை பார்க்க போகிறாங்க. அதில் ஒரு லோத்து அவங்களை கூப்பிட்டு தான் வீட்டில் வைக்கிறான். உடனே பாருங்க, அந்த அந்த மோசமான அந்த ஜனங்கள் அந்த 2 தூதர்களையும் அவமானப்படுத்தும்படி அவர்களை நெருக்குகிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க போய் 10 நீதிமான் இருக்கானா இல்லையான்னு பார்க்கவே இல்லை. என்ன, அவங்க சர்வே பண்ணவே இல்லை, உடனே அழிச்சிட்டாங்க. ஏனென்றால் இந்த ஜனங்க ஆலோசனைக்கு விரோதமானவர்கள். இவங்க கிட்ட போய் நம்ம சத்தியத்தை சொன்னாலும், இவர்களிடத்துல நம்ம ஆலோசனை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்களுடைய எண்ணங்கள் தேவனுக்கு விரோதமான ஒரு எண்ணம். உடனே வானம் திறக்கப்பட்டது, அக்கினி இறங்கினது, சோதம் குமாரா அழிந்தது. தயவு செய்து சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கோபத்தை திறக்கிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை மரணத்துக்கு போகிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. கொள்ளை நோய்க்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஆமென். யாரெல்லாம் தேவனுடைய அந்த வழியை தேடுகிறார்களோ அவர்களுக்கு இதுக்கெல்லாம் விளக்கப்படுவாங்க. ஆண்டவருடைய கோபம் மேலே வராது. உன்னுடைய ஆண்டவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உன் ஜீவனை அவர் பாதுகாத்து கொள்வார். அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 22வது வசனம். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் கொடியையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகரிப்பின் கைக்கு மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்கள் சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை ஆதரித்து நடத்துகிறார். ஆமென். என்ன நடக்குது? சனகரிப் என்கிற மிகப்பெரிய ஒரு தலைவன் இந்த கல்தேயருடைய அவன் என்ன செய்கிறான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, அசீரியருடைய அந்த ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் நெருக்குகிறான். ஸோ இந்த ராஜாவால், எசேக்கியாவால் அவனை எதிர்க்க முடியலை. ஆனால் அவன் தேவ சமூகத்தை நோக்கி தேவனுடைய பாதத்தில் அவன் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை ஆதரிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு
நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஆண்டவர் நடத்துவதற்கு தேவனுடைய ஒரு ஆதரவு நமக்கு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் எப்படி சனகரிப் இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எழும்பினானோ அதே போல நம்முடைய பாதையில் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதாகிலும் சில பிசாசினுடைய வல்லமைகள் எழும்பி நம்மளை அழிக்க தேடும். அதுதான் அந்த சனகரிப்பின் ஆவி. என்ன, நல்லா போயிட்டுருக்கோம், திடீர்னு வந்து நம்மளை சுற்றி வளைச்சிடுவாங்க. நல்லா தான் இருக்கும். எசேக்கியா நல்லா தான் ஆராதனை பண்ணிட்டு இருந்தான், நல்லா தான் ஆண்டவரை ஆராதித்துட்டு இருந்தான். திடீர்னு எங்கேருந்து இவன் இந்த எசேக்கியாவுக்கு விரோதமாக வந்தானே தெரியல. என்ன, சனகரிப்பு வந்து அவனை சூழ்ந்து கொண்டான். ஸோ அப்போ ஆண்டவர் நம்மை ஆதரிக்கணும், தேவன் நம்மை ஆதரித்து நடத்தணும். இப்போ நம்ம பொதுவாக பாருங்களேன், நம்ம ஒரு திடீர்னு இந்தியாவுக்கு உங்களுடைய மனைவி அனுப்புகிறீங்க, ஒரு கை குழந்தையோடு நீங்கள் அனுப்புகிறீங்கன்னு. ஸோ அப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, கேட்குறீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க ஆஃபீஸ்க்கு அடித்து, பாஸ்டர் நம்ம தம்பிமார் இல்லாட்டா நம்முடைய சர்ச் மெம்பர்ஸ் யாராவது ஊருக்கு போகிறாங்களா, ஏனென்றால் என்னுடைய மனைவி குழந்தை தனியாக போகிறாங்க, ஒரு ஒத்தாசைக்கு என்ன செய்யணும், யாராவது ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும். இல்லாட்டா வயதான அம்மாமார் ஊர்லேருந்து இங்கே வர்றாங்க, அப்போ பாஸ்டர் யாராவது வர்றாங்களா, என்னுடைய அம்மா இந்த நாளில் வரப்போகிறாங்க, இல்லாட்டா யாராவது ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்கன்னா சொல்லுங்கள், அந்த நாளில் நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களுக்கு டிக்கெட் போடுறோம். நீங்களே நிறைய பேர்கிட்ட அப்படி கேட்டுருப்பீங்க. ஏன், ஒரு ஆதரவு தேவை. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு தான் ஆசீர்வாதமாக இருந்தாலும், எவ்வளவு தான் நாம் வல்லமையாக இருந்தாலும், நாம் எவ்வளவு தான் நேர்த்தியாக இருந்தாலும் நமக்கு ஆதரவு தேவை. பிரைஸ் தி லார்ட். மனுஷ ஆதரவு தேவை, சபையினுடைய ஆதரவு தேவை. என்ன, சபையினுடைய ஆதரவு, மனுஷ ஆதரவு, நண்பர்களுடைய ஆதரவு, நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு நமக்கு ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். சிலர் வந்து அதை ரொம்ப அசட்டை பண்ணுவாங்க. இப்போ அதில் அசட்டை பண்ணுறவங்க யாருன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. மற்றவங்ககிட்ட பேச மாட்டாங்க. என்ன, ஏன்னா அவங்களுக்கு இப்போ அவங்க எல்லாம் தே ஆர் செல்ஃப் சஃபிஷியன்ட். அவங்களுக்கு எல்லாம் இருக்குது, அவங்களுக்கு நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் தே டோன்ட் கேர், மற்றவங்கள பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹலோ ப்ரைஸ் எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கிறான், யாருமே இல்லை, அவனுடைய இருதயம் என்ன தெரியுமா தேடும், இந்த ஆலயத்துக்கு வந்தால் நம்மக்கிட்ட யாராவது பேசுவாங்களா, நம்மக்கிட்ட யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா, நம்மக்கிட்ட யாராவது அன்பாக ஒரு 2 வார்த்தை பேசுவாங்களா. ஏனென்றால் இந்த ஆதரவை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் ஆதரவு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். இழந்தவங்களுக்கு தான் தெரியும். அதை தான் நீங்கள் பார்க்கலாம். அந்த ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்கிறான், மகளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ, உன்னுடைய நடத்தையை நான் கேள்விப்பட்டேன். உடனே காலில் விழுந்துடுறாளே. என்ன, இந்த எனக்கு இவ்வளவு ஆறுதலாக என்கிட்ட நீங்கள் பேசுனீங்களே, நான் ஒன்றத்துக்குமா பிரயோஜனம் இல்லை, என்கிட்ட இவ்வளோ ஆறுதலாக பேசுனீங்களே. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன, ஒரு ஆறுதல். அதே மாதிரி மேவி போசத்தை தாவீது தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து தன்னோடு கூட அவனை விருந்து சாப்பிட உட்கார வைக்கிறான், யோனதானுடைய மகனை. அப்போ அவன் சொல்லுவான், நான் கால் இல்லாதவன், நான் செத்த நாயை போல இருக்கிறேன், தாவீது ராஜா உம்மோடு கூட என்னை உட்கார வைக்கிறீங்களே, எனக்கு ஆதரவாக இருக்கிறீங்களே. இந்த உலகத்தில் ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நம்ம ஆதரவை தேடி போவோம், ஜனங்க நம்மளை உதாசீனப்படுத்திடுவாங்க. என்ன, அதே நேரத்தில் இன்னைக்கு நீ நல்லா இருக்கிறேன்னு சொல்லி மற்றவங்களை உதாசீனப்படுத்திடாத, நாளைக்கு உனக்கு ஆதரவு தேவைப்படும். இந்த உலகத்தில் ஆதரவு தேவைப்படாத ஒரு மனுஷன் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. எந்த சூழ்நிலையில் உனக்கு ஆதரவு தேவைப்படும். என்ன, நேரம் வரும், நம்முடைய பலன் குன்றி போகும், நம்முடைய கண் என்ன செய்யும். நீங்கள் அந்த பிரசங்கியினுடைய கடைசி புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் என்ன, நம்முடைய பல்லெல்லாம் கொட்டி போகும், நம்முடைய கண்ணெல்லாம் மங்கி போகும், தலையெல்லாம் என்ன ஆகிடும், வெள்ளையாயிடும், நரம்பு மண்டலெல்லாம் பலவீனப்பட்டுடும். தெரியுமா, அந்த பிரசங்கி கடைசி அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்கள். அது சாகும் பொழுது நீ என்னவா இருப்ப அப்படின்னு சொல்லி எழுதி வச்ச அதிகாரம். சரியா? ஸோ நமக்கு ஆதரவு தேவை. அதே நேரத்தில் தேவனுடைய ஆதரவு எவ்வளவு முக்கியம். சனகரிப்புக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? 21வது வசனம், 32வது அதிகாரம் 2 நாளாகமம் 21. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார்,
அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற பொழுது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். கொஞ்சம் ஒரு நாளைக்கு முன்னாடி சனகரிப் சிங்கம் போல கெர்ஜிக்கிறான். எசேக்கியாவை பார்த்து கேலி செய்கிறான். யூதா ஜனங்களை பார்த்து சொல்றான், அந்த எசேக்கியாவை நம்பாதீங்க, மந்திர ஆலோசனை ஜெயத்திற்கு உதவாது. என் கருத்திலிருந்து எந்த தேசத்தையும் எந்த ஆண்டவரும் காப்பாற்றலை. உங்க ஆண்டவரும் இந்த எருசலேம் பட்டணத்தை காப்பாற்ற முடியாது. நான் உங்களை அழித்தே தீருவேன் சொல்லி அவ்வளவு ஒரு கம்பீரமாய் பேசினவன் ஒரே ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பினாரு. க்ளோஸ் ஆயிட்டான். அவன் ஓடுறான், தன் தேசத்துக்கு போறான், தனக்கு பாதுகாப்பா இருக்கும். தன் குடும்பத்தோடு போறான், தன் குடும்பம் தனக்கு பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா யோசித்து பாருங்க, யுத்தத்துக்கு போனான், யுத்தத்தில் ஆண்டு அவனை மடங்கடித்தார். அங்கிருந்து அவன் தான் தேசத்துக்கு ஓடி போறான். ஏன்னா அவன் தேசம் அவனுக்கு பாதுகாப்பு. அந்த தேசத்திலே அவனுக்கு பாதுகாப்பான இடம் எது? அவனுடைய குடும்பம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். யார் பாதுகாக்கணுமோ அவங்களே என்ன செய்துட்டாங்க? அவனை வெட்டிட்டாங்க. இதுதான் ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாதவர்களுக்கு நடக்கும். நீங்க நினைக்கிறவங்களே, நீங்க யாரு எனக்கு பாதுகாப்பு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு விரோதமாய் மாறுவாங்க. அவங்களே உங்களை அழிக்க எழும்புவாங்க. இவன் நினைச்சான், என் தேசத்துக்கு போயிட்டா என்னை யாரும் தொட முடியாது. ஆமா, நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு யுத்தத்துக்கு போனேன், யுத்தத்தில் போனேன், தோத்துட்டேன், பரவாயில்ல. இப்போ என் தேசத்துக்கு வந்துட்டேன், திரும்ப நான் பலப்படுவேன், திரும்ப நான் யுத்தத்துக்கு போவேன். சொந்த மகனே கோவில், அவனுடைய கோவில் அவனுக்கு பாதுகாப்பு, அவனுடைய தெய்வம் அவனுக்கு பாதுகாப்பு. அந்த அவனுடைய தெய்வத்தினுடைய சந்நிதியில போய் அவன் தன் குடும்பத்தோடு ஆராதிக்க போறான். அந்த இடத்துல அவனுடைய மகன் அவனை கொன்று போடுகிறான். என்ன? அதுதான் தேவனை தன் பலனா எண்ணாதவர்களுடைய முடிவு, தேவன் ஆதரிக்காதவர்களுடைய முடிவு. என்ன சொல்றேன் பாருங்க, தயவு செய்து. சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு என் வேலை இருக்கு, நான் யார் தெரியுமா, நான் PhD, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு பிஸ்னஸ் இருக்கு, எனக்கு சொத்து இருக்கு. ஐயோ, அதெல்லாம் நினைக்காது. சில நேரங்களில் தேவனுடைய ஆதரவு நமக்கு இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஆதரவெல்லாம் வேஸ்ட். அதான் ஆண்டு சொல்ற, கர்த்தர் நகரத்தை காக்கலைன்னா காவலாளிகளுடைய பிரயாசம் வெறுதா. சரியா? உன்னை நீ எவ்வளவுதான் நீ பார்த்து போனாலும், சில நேரத்தில் பார்த்தீங்களா, நம்ம எவ்வளவுதான் கேர்ஃபுல்லாக கார் ஓட்டினாலும் கர்த்தர் நம்மளை காக்கலைன்னா பின்னாடி வர்றவன் குடிச்சிட்டு வந்து ஒரு இடி இடிப்பான். ஏன்னா நீ முன்னாடி மிரரை பார்த்து, பின்னாடி சைடில் பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து கேர் போட்டுட்டேன்னா கிளச்சை அப்படி மெதுவாக நீ ஓட்டினாலும் பின்னாடி இருக்கிறவன் அவன் இஷ்டத்துக்கு எதையாவது ஃபோனில் பேசிட்டு வந்து ஒரு இடி இடிப்பான். முடிஞ்சு போச்சு. என்ன? அவன் உயிரோடு இருப்பான். சரியா? அவன் இடிச்சுட்டு அவன் நத்திங் ஹேப்பன்டு சார் வாட்டுன்னு பார்ப்பான். அந்த ஆளு பாவம் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் பேன்னு கிடப்பான். என்ன? அவன் அவ்வளோ கர்த்தருடைய ஆதரிக்கணும். தேவன் நம்மை ஆதரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆதரித்து நம்மை நடத்தணும். அது ஆண்டவரோடு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய ஆதரிக்கிறாருன்னா உன் கூட ஒரு ஆண்டவர் உனக்கு ரிலேஷனாக இருக்கிறார், உன்னோடு கூட நல்லா இருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு உன் இருதயம் பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? உன் மூக்கெல்லாம் அவருக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஹலோ, என் மூக்கு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது தெரியுமா? அது அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் இருதயம் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உன் இருதயம் ஆண்டவருக்கு பிடிச்சிருந்தா ஆண்டவர் உன் கூட நடந்து வருவார், உன்னை அவர் ஆதரிப்பார். அல்லேலூயா. சுவாமி என்னை ஆதரிங்க சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. சுவாமி ஏசப்பா என்னை என்ன செய்யுங்க? ஆதரிங்க. என்னை போக்கிலும் வரத்திலும் என் சத்துருக்களுக்கு மத்தியில் தெய்வமே எனக்கு நீர் ஆதரவாயிரும். ஆமென். ஸோ இந்த ஆதரவு, நாம் மற்றவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும். எதை கொடுக்கிறோமோ அதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நான் உங்களுக்கு ஆதரவாக இருந்தேன்னா தெய்வம் எனக்கு ஆதரவாக இருப்பார், நீங்களும் ஆதரவாக இருப்பீங்க. என்ன?
உங்களை பார்த்து நான் பாஸ்டர் தெரியுமா, நீ யார், நீ சாதாரண ஆள் அப்படின்னு சொல்லி நான் உங்களை அலட்சியப்படுத்தினேன்னா நீங்களே என்ன அலட்சியப்படுத்த போகிறீங்க. ஆமென். சரியா? ஒரு புருஷன் மனைவியை அலட்சியம் பண்ணால் நேரம் வரும் மனைவி புருஷன் அலட்சியப்படுத்துவா. நிச்சயம் நடக்கும். இன்றைக்கி உன் மனைவி நீ அவளை ரொம்ப அற்பமாக நீ நடத்துகிற, அவளை ஒரு மெய்டை விட கேவலமாக நீ நடத்துகிற. இட்ஸ் ஒன்லி டைம். இது ஒரு டைம் தான். என்ன கொஞ்ச நாள் இல்லாட்டா கொஞ்சம் வருஷம் அவளை பார்த்தாலே நீ ரொம்ப அற்பமாக அவளை ட்ரீட் பண்ணுற. ஒரு 2 வருஷம் இல்லாட்டா ஒரு 5 வருஷம் அப்படியே சேஞ்ச் ஆகும், சைக்கிள் சேஞ்ச் ஆகும். என்ன சைக்கிள் சேஞ்ச் அதுக்கப்புறம் அந்த அம்மா உன்னை போட்டு வாங்குவாங்க. என்ன உனக்கு வேலை போயிடும், உனக்கு ஒன்றும் இருக்காது. அந்த அம்மா சம்பளத்தில் தான் நீ சாப்பிடணும். நீ வெளியில் போனாலும் ஏம்மா ஒரு $10 இருக்கா, இருக்குது இந்தாங்க, அந்த அம்மா எடுக்கும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நான் உங்களை சபிக்கிறேன்னு சொல்லலை. நீ ஆதரவை தேடிக்கோ. என்ன என்னைக்கு அப்படியே நான் யார் தெரியுமா, புருஷன் அடக்கு, ஒரு நாளில் அவன் உன்னை அடக்குவா. என்ன இதெல்லாம் நடக்கும். ஏன் உங்களுக்கு புரிய மாட்டிருக்கு? சில ஹஸ்பண்ட்ஸ்க்கெல்லாம் புரிய மாட்டிருக்கு. மாறிடும், சைக்கிள் மாறிடும். ஹலோ, விளங்குதா? சைக்கிள் மாறிடும். ஸோ அப்போ நம்ம எப்பவுமே நமக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும் அப்படின்னா நாம் அவங்களுக்கு ஆதரிங்க, உங்கள் குடும்பத்தார் ஆதரிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருங்க, அவங்களுடைய எடுக்கிற டிசிஷனுக்கு ஆதரவாக இருந்து தட்டி கொடுங்க. சரி, நீ இதை செய்கிற, எனக்கு பிடிக்குது, பண்ணு. ஆதரவாக இருங்க. ஹலோ, இருக்கீங்களா? சபைக்கு ஆதரவாக இருங்க. சபையில் ஊழியக்காரன் ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னா ஆதரவாக இருங்க. ஒரு ஜெபத்தை நம்ம செய்கிறோன்னா ஆதரவாக இருங்க. நீங்கள் ஆதரவாக இல்லை அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் இருக்கு. நிறைய பேர் அந்த பின் விளைவை யோசிக்கிறதே இல்லை. ஆமீன். யோசிக்கிறதே இல்லை. ஸோ இன்னைக்கு தயவு செய்து தெய்வமே உனக்கு ஆதரவாக இருக்கணும்னா இந்த எசேக்கியா ஓடி போய் தேவனுடைய ஆலயத்தில் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தீர்க்கதரிசியோடு சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு தேவனுடைய ஆதரவு வேணும்? ஆமீன். ஆண்டவருடைய ஆதரவு கேளுங்க. ஆமீன். புருஷனுடைய ஆதரவை கேளுங்க, மனைவியனுடைய ஆதரவை கேளுங்க. என்ன ஒரு இது உண்டு பாருங்க, உங்களுக்கு குரங்குகள்லையும் இது நடக்கும், சிங்கத்துலேயும் இது நடக்கும். இந்த சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு சிங்கம் அந்த கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கும். அதனுடைய குட்டிகளே என்ன செய்யும், அது ஒரு நல்ல பலன் அடையும் பொழுது தன்னுடைய அந்த ராஜா சிங்கத்துக்கு விரோதமாக அது எழும்பும், 1-2 சேர்ந்து எழும்பும். அது ஆரம்பத்தில் என்ன செய்யுங்க, இது சிங்கத்தை விட குரங்குகள், ஒரு விதமான குரங்கு இருக்குது. அந்த குரங்கு அதே மாதிரி இந்த சிங்கத்தை மாதிரியே தான். அது என்ன செய்யும், தன்னுடைய எதிர்கூட்டத்தை விட இந்த கூட்டம், இது தலைவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். ஸோ இதனுடைய குட்டிகளோ இல்லாட்ட வேறு ஏதோ என்ன செய்யும், அந்த தலைமை பொறுப்பை எடுக்கணும்னு சொல்லி அந்த தலைவனாக இருக்கிற அந்த கிங்காக இருக்கிற குரங்கோட சண்டை போட வருங்க. ஸோ அந்த சண்டை போட வரும் பொழுது முதல் முறை 2 முறை என்ன செய்யும், இந்த எதிர்க்கிற குரங்கு தோத்துடும். இந்த 3வது முறை 4வது முறை அது இன்னும் கூட்டத்தோடு கூட வரும் பொழுது இந்த ராஜாவாக இருக்கிற குரங்கு இருக்குல்ல, அதனுடைய சப்போர்ட்டு, அதனுடைய கூட இருக்கக்கூடிய பெண் குரங்குகள், மற்ற அடுத்த லெவலில் வரக்கூடிய குரங்குங்க, இந்த குட்டி குரங்குங்கள்லாம் என்ன செய்யும், கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்து அந்த மங்கீஸ் எல்லாம் என்ன செய்யும், எதிரியினுடைய தலைவன் ஸ்ட்ராங்கானா இதுங்க தான் தலைவனை விட்டுட்டு ஒதுங்கி ஓடிடும். அதுக்கு ஆதரவு தராது. அப்போ இந்த 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 தலைவன் மட்டும் தனியாக நிற்கும். அப்போவே அதுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு ஆதரவு இல்லை. என்ன ஆதரவு இல்லை. அந்த சண்டை போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யும், அது தோத்துடும். தோத்த உடனே அதுக்கு என்ன தெரியுமா வேலை, குட்டிகளை பராமரிக்கிற வேலை. அந்த தலைவன் குரங்க அது என்ன செய்யும், அழிச்சிடாது. சிங்கனா கொன்னே துரத்திடும். ஆனால் இது என்ன செய்யும், அதை கூட வச்சுக்கும். ஆனால் தலைவனாக இருக்காது. அந்த குட்டிகளை பராமரிக்கிற ஒரு வேலையை செய்துட்டு இருக்கோம். ஆதரவு, குரங்குகளுக்கே தலைவனாக மாறணும்னா என்ன தேவை, ஆதரவு. தன் ஜனத்தினுடைய ஆதரவு தேவை. உன் குடும்பத்தில் ஆதரவை தேடு, உன் அண்ணன் தம்பி ஆதரவை தேடு. பிரைஸ் எல்லாம்
அப்போ தான் நீ நல்லா இருக்க முடியும். உன் பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒரு உறவு அப்படின்னும் பொழுது நீ எல்லார்ட்டையும் சண்டை போட்டு எனக்கு அண்ணன் வேண்டாம், எனக்கு தம்பி வேண்டாம், எனக்கு அக்கா வேண்டாம், எனக்கு அவங்க வேண்டாம், நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன், நான் டாலரில் மிதக்கிறேன். நாளைக்கு ஊரில் போனீங்கன்னா ஆதரவு இருக்காது. என்ன? ஸோ ஆதரவை தேடு. உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய குடும்பம், நண்பர்களுடைய ஆதரவு. இந்த தேசத்தில் நம்ம ஒரு தனி தீவு மாதிரி இருக்கிறோம். சரியா? ஒருத்தர் ஆதரவை தேடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுடைய ஆதரவை தேடுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஹலோ, எங்கெங்கேயோ டச் பண்ணிட்டேன். சரியா? ஆனால் ஆதரவு ரொம்ப அவசியம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆண்டவர் நம்மளை அவர் மேய்க்க விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? நடத்த விரும்புகிறார். எப்படி நடத்துவாரா? தம்முடைய புயத்தினால் சேர்த்து தம்முடைய மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இது நம்முடைய கேரக்டர், நம்முடைய ஸ்ட்ரென்த்து, நம்முடைய எபிலிட்டி, நம்முடைய வீக்னஸ், இதையெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் நம்மளை நடத்துகிறார். ஏன் உனக்கு பெரிய பொறுப்பு ஆண்டவர் கொடுக்கல? நீ கொஞ்சம் வீக்கான பர்சன். என்ன? ஏன் ஆண்டவரே எனக்கு அவங்கள மாதிரி எனக்கு பெரிய வேலை இல்லை? ஏன் எனக்கு அவங்கள மாதிரி பெரிய பிஸ்னஸ் இல்லை? எந்த ஒரு பெரிய பிஸ்னஸை பண்ணுறவனும் பெரிய வேலையை செய்கிறவனும் பெரிய உபத்திரவங்களை சந்திக்கணும். என்ன? பணம் சும்மா வருவதே இல்லை, உயர்வு சும்மா வருவதே இல்லை. நீ தாவீதை போல ராஜாவாய் மாறணும்னா ஒரு கோலியாத்தை சந்திக்கணும், ஒரு கரடியை சந்திக்கணும், ஒரு சிங்கத்தை சந்திக்கணும். விலகுதான் உங்களுக்கு? ஸோ சிலர் அந்த நிலைமைக்கு தங்களை பக்குவப்படுத்துவதில்லை. சிலருக்கெல்லாம் ஒரு சின்ன சோதனை வந்துட்டாலே அப்படியே நாள் கணக்கில் அழுதுட்டு இருப்பாங்க. என்ன? ஐயோ என்னால் முடியல ஆண்டவரே, என்னை எடுத்துக்கோரும். எத்தனை பேர் அது மாதிரி? என்ன? ஒரு தேவ பிள்ளை ஒரு மேன்மையான நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நம்முடைய இருதயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் தேவன் உன்னை பெரிய காரியத்துக்கு நடத்த முடியும். நிறைய பேருடைய இருதயம் சோர்ந்து போகுது. ஆளை மட்டும் பார்த்து 6 அடி உயரம் இருக்கிறான், நல்லா அப்படியே பாக்ஸர் மாதிரி இருக்கிறான். இருதயத்தை பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனையை கூட தாங்கி கொள்ள முடியறதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை மேன்மையான இடத்துக்கு நடத்தணும் அப்படின்னா உன்னை பார்க்கிறார், உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை பார்க்கிறார். நீ ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி உன்னை தூக்கி கையில் வச்சுக்கிறார். உன் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுள். உனக்கு ஒரு பிரச்சனை வராது, உனக்கு ஒரு போராட்டம் வராது. என்ன வந்தாலும் நீ அழுவ, அவர் அப்படியே மார்போடு அணைத்து கொண்டு என்ன செய்வார்? தடவி கொடுத்துட்டு இருப்பாரு. அதுதான் உன்னுடைய லைஃப். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்புனீங்கன்னா அப்படி உங்களை ஆண்டு வச்சு வைத்திருப்பார். என்ன? ஆனால் சிலரை ஆண்டவர் சிங்கங்களை சந்திக்கும்படி நடத்துகிறார். என்ன? சிலரை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படி நடத்துகிறார். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஏசாயா 49 வசனம் 10 நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் வாக்குத்தத்தமாக எடுத்திருப்பீங்க. ஏற்கனவே உங்கள் பைபிளில் இதை கலர் அடிச்சிருந்தாலும் அடிச்சிருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை, தாகமாக இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றண்டையில் கொண்டு போய் விடுவார். ஆமென். இதுதான் நாம் விரும்புறது. பிரைஸ் தி லார்ட். நாம் பசியாக இருந்தால் உடனே ஆண்டவர் என்ன செய்யணும்? நமக்கு அப்பத்தை கொடுக்கணும். நம்ம தாகமாக இருந்தால் ஆண்டவர் என்ன செய்யணும்? நமக்கு தண்ணீரை கொடுக்கணும். நம்மளை அப்படியே அற்புதமாய் அவர் நடத்தணும். சங்கீதம் 23:3-4 சொல்லுது, அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை என்ன செய்யும்? தேற்றும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி தான் இருக்கிறார். உன்னை பற்றி அவர் அறிந்திருக்கிறார். அவர் உன்னுடைய துன்பத்தை அறிந்திருக்கிறார், உன்னுடைய களைப்பை அறிந்திருக்கிறார், உன்னுடைய இயலாமையை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் கைவிடுறதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நீ சிலரை ஆண்டவர் கோலியாத்தை நீ ஜெயிக்கணும்னு எடுக்கிறாரு. இன்னும் சிலரை ஆண்டவர் சோர்ந்து போனவர்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்து
மகனே கவலைப்படாத, நீ எளிமையாக தான் இருக்கிற, நான் உனக்கு துணை செய்வேன். ஒருவேளை இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ இல்லாட்ட உலக பிரகாரமாகவோ ஒரு சோர்ந்து போய் நீ வந்திருக்கலாம். உன்னையும் கர்த்தர் மறப்பதில்லை. அல்லேலூயா. உன்னை மறப்பதில்லை. உன்னை எப்படியும் ஆண்டவர் கரை சேர்த்திருவார். மெஜாரிட்டி நம்ம இதில் தான் இருப்போம். மெஜாரிட்டியான நாட்டில் இதில் தான் இருப்போம். சின்ன சின்ன விஷயத்துக்கு சோர்ந்துருவோம், அப்படியே களைத்து போயிடுவோம், ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துருவோம். ஆனால் உனக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். உன்னை கரங்களிலே சுமந்து கொள்வார். ஆமென். உன்னை தேற்றுவார். உனக்கு என்ன தேவை அதை சந்திப்பார். ஒருவேளை நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் உன்னோடு கூட வந்து அவர் உன்னை வெளியே கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. ஸோ அந்த மேய்ப்பர் கர்த்தர் என் மேய்ப்பராயிரும். நான் ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, நான் ஒரு யுத்த வீரன் அல்ல, நான் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நான் எதிர்பார்க்கல. ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு ஒரு மெதுவா போகிற ஒரு வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு போராட சக்தி இல்லை. நான் கூட ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே இனிமேலாம் எனக்கு போராட சக்தி இல்லை ஆண்டவரே. எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ போராட்டங்களை போயிட்டேன், இன்னும் வயசாகிட்டு வருது, ஊழியம் செய்யணும், போராட சக்தி இல்லை, இனி வாசல்களை திறந்து கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருப்பேன். என்ன, நான் உன்னை நடத்துவேன், மெதுவாக நடத்துவேன், சோர்ந்துடாதே. ஆண்டவருக்கு யுத்த வீரர்களும் தேவை, ஆண்டவருக்கு ஆட்டுக்குட்டிகளும் தேவை. ஆமென். ஆண்டவருக்கு பெரிய தலைவர்களும் தேவை, ஆண்டவருக்கு சின்ன குழந்தைகளும் தேவை. அவர் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிற அப்படிதான் சபை இருக்கும். சபையில் சிலர் ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க, சிலர் ஆட்டுக்குட்டியை போல இருப்பாங்க. என்ன, எல்லாருமே ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவருக்கு தெரியும் அவங்களுடைய தாளந்து. அதான் சிலருக்கு ஆண்டவர் 10 தாளந்து தராரு, என்ன 5 தாளந்து தராரு, 1 தாளந்து தராரு. ஸோ ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தேவன் உங்களை நடத்தணும்னு மட்டும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒரு பிசாசு உங்களை நடத்தக்கூடாது. உங்களுடைய சுயமான இருதயத்தில் நீங்கள் நடத்தப்படக்கூடாது. நான் என்று நீங்கள் நடந்துடக்கூடாது. நான் சொல்கிறது தான், நான் செய்கிறது தான், நான் யோசிக்கிறது தான் அப்படியெல்லாம் நடந்துடாதீங்க. ஜஸ்ட் ஹம்பிள் யுவர் செல்ஃப். ஆண்டவரே என்னை நடத்துன்னு சொல்லுங்க, கர்த்தர் நடத்துவார். ஆமென். அப்படியே எழுந்துட்டு ஜெபம் பண்ணுவோமா? உனக்கு ஆதரவு வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. உனக்கு ஆதரவு வேணுமா வேண்டாமா? இனிய வார்த்தைகளை பேசுங்க, ஒருத்தரை ஒருத்தர் நேசிங்க. அப்போதான் ஆதரவு வரும், மனுஷ ஆதரவு வரும். இன்னைக்கு உலகம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நாய், குரங்கு, பூனை, பாம்பு இதை பெட்டா வளர்த்து அது நமக்கு ஆதரவுன்னு சொல்லி நிறைய பேர் நாயோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பூனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம். பிசாசினுடைய கிரியைகள் இதெல்லாம். சிலர் எனக்கு கம்ப்யூட்டர் போதும், கம்ப்யூட்டர்லேயே மூழ்கி கிடப்பேன், என் மனைவி என்னானா, என் பிள்ளைங்க என்னானாங்க, எனக்கு கம்ப்யூட்டர் ஆதரவு. நிறைய பேருக்கு ஃபோனு, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மணி கணக்கில் அதில் அப்படியே அதுதான் ஆதரவுன்னு நினைக்கிறீங்க. உங்களை பைத்தியம் படிக்க வைக்கும், உங்களை பைத்தியம் படிக்க வைக்கும். வீட்டுக்கு போனீங்கன்னா அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டுட்டு ஆதரவாய் நடக்க கற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். செய்வீங்களா? ஆமென். ஆதரவாய் ஃபோன் பேசுங்க. பிள்ளைங்கிட்ட உட்காந்து சும்மா நார்மலாக பேசுங்க, அவங்கள பற்றி நார்மலாக பேசுங்க, கீழே கூப்பிட்டு போங்க. அப்போ தான் உன் பிள்ளை நாளைக்கு ஆதரவாக இருக்கும். இன்றைக்கி நீ பிள்ளையோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, நீ இஷ்டத்துக்கு ஃபோனையும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் நம்பி ஓடிட்டு இருக்கிற. உன் குழந்தை அப்பான்னு வருது, ஒரு தட்டு தட்டி போய் படின்ற, ஓடி போய் படி, தூரப்போ படி அப்படின்ற. அந்த குழந்தை எப்படி உனக்கு ஆதரவாக மாறும்? ஹலோ, இருக்கீங்களா? ஜஸ்ட் ஆதரவு இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்ப வேஸ்டான ஒரு வாழ்க்கை. என்ன வேஸ்ட்? ஆண்டவர் நம்மை ஆதரிக்கணும். மேய்ப்பனை போல உன் குடும்பத்தில் நீ ஒரு மேய்ப்பனை போல இருந்து சரிப்படுத்தி அழகாக நடத்திட்டு போங்க. அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, நீர் எங்களை நடத்துகிற தெய்வம். உம்முடைய நடத்துதல் எங்களுக்கு தேவை. தவறான விதத்தில் தங்கள் வாழ்க்கையை நடத்துகிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு மனம் திரும்பி செவையான வழியில்
உம்முடைய ஆலோசனையின்படி தங்கள் வாழ்க்கையை நடத்த அனுக்கிரகம் பண்ணும். ஒவ்வொரு பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவருடைய ஆளுகை இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்று முதல் உங்களை அவர் நடத்துவார். அவர் நடத்துவதில் பிரியப்படுகிறார். ஒரு மேய்ப்பனை போல உன்னை நடத்த விரும்புகிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்ன தெய்வம் இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆதரவாய் இருங்க, ஆதரவாய் இருங்க. தகப்பனே, ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேவ கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1202135000003195. IFSC கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.